வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஃபனி பேச்சு மக்களே. நான் உங்கள் இதில் நான் ஏன் கூட இருக்கிறதா நம்ம லூயி. நாங்கள் இந்த பேஜ் ஆரம்பிக்கும் போதே வந்து அனிமே வீடியோஸோட சேர்த்து நாங்கள் போகிற மார்வல் படத்தோட ரிவ்யூஸும் பேசலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம். ஸோ இன்னைக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு பார்த்துருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் இதில் பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு நான் ஸ்பாயிலர் டேக்காக தான் போக போகுது. ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படம் தான் மார்வல்லே நிறைய ரீஷூட் போய் நிறைய கட் பண்ணி நிறைய எடிட் பண்ணி ஒரு வழியாக இப்போ ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துக்கு மேலே எங்களுக்கு லோ எக்ஸ்பெக்டேஷன் தான் நிறைய இருந்துச்சு. ஏன்னா இது ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மக்கள் பேச்சாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதனாலே எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி தான் நாங்கள் தேட்டருக்குள்ளேயே போய் உட்காரும் போதே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. தார் லவ் தண்டர் அந்த மாதிரி மோசமாக போயிருமா கேப்டன் அமெரிக்கா 4. ஏன்னா அந்த எங்களுக்கு தார் லவ் தண்டரே அவ்வளோ ஒர்க் ஆகலை. ஏன்னா அதில் வந்து காராக இருக்கட்டும் ஒழுங்காகவே காட்டாமல் ஒரு ஜோக்காக போச்சு. அந்த படமே ஒரு சீரியஸ் கேரக்டராகவே காட்டாமல் ஒரு ஃபன்னி டேக்காக போச்சு. படம் ஃபுல்லாகவே ஃபன்னியாக போச்சு. வில்லனை கூட சீரியஸாக எடுக்கல. அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்க போகிறோமான்னு நான் நினச்சேன். நீ என்னடா பயப்படுறது? நான் உன்னை விட பயங்கரமாக பயப்பட்டேன்டா. நான் உன்னை விட ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீ கூட கொஞ்சமாவது நம்பிக்கை வைடா அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனேன். பட் எனக்கு வந்து இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து நான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப மோசம், ஒரு சைடு கிக்கு ஒரு படமாக, சைடு கிக்கு ஒரு சைடு கிக்கா இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா தார் மாதிரி ஆகிட போகுது, அதே பயம்தான் எனக்கும். ஆனால் அங்கே போய் படத்தை உட்காந்து பார்க்கும்போது என் ஒப்பீனியனே டோட்டலாக மாறிடுச்சு. இந்த படத்தை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்ல வைப்பு கொடுத்துச்சு. பழைய மார்வல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன கேரக்டரை வந்து மார்வல்லேருந்து ஒரு பில்டப் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல கேரக்டராக காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வல்ச்சர் வில்லன்லாம் வந்து ஒரு பெரிய கேரக்டரே கிடையாது. காமிக்லாம் பொறுத்தவரையும் ஒரு ஒன் ஷாட் வில்லன் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டே அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபால்கனுமே ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் அவனை வந்து அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்ணி பயங்கரமாக மாற்றி அவனுக்கு ஒரு டெப்த்து கொடுத்தாங்கல்ல. அதுதான் இந்த படத்தை வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுங்கடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சூப்பரான படமாக இது அமைஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே வந்து கேப்டன் அமெரிக்காவை வந்து இவன் ரீப்ளேஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கல தான். என்ன கேட்டால் எனக்கும் ஃபஸ்ட்டு பிடிக்கல தான். நான் வந்து இதை வந்து ஒரு ஃபால்கன் படமாக நினச்சி தான் நான் போய் பார்த்தேன். லூயி கூட இருந்துட்டு அது கேப்டன் அமெரிக்கா படம்னு சொல்லுவான். அது கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லுவான், இல்லை நான் ஃபால்கன்றான். அவன் கேப்டன் அமெரிக்கா, நான் ஃபால்கன். இப்படியே மாற்றி தான் நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம். ஏன்னா நான் வந்து இது ஒரு ஃபால்கன் படமாக தான் பார்த்தேன். என்னால் கேப்டன் அமெரிக்கா ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்க முடியல. ஸோ நான் இப்படி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு ஃபால்கன் படத்துக்கு அது எக்ஸ்பெக்டேஷனை மீறி பயங்கரமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்தோட ஃபீல் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருந்தது. அதே டேக்கில் வந்து நிறைய இடத்துல போயிருக்கு. அதே மாதிரி நிறைய கேரக்டர் ரெஃபரன்ஸுமே இவங்க ஃபைட்ஸில் அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டராக சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு ஃபால்கன் படமாக பாருங்கள். உங்களால் கேப்டன் அமெரிக்கா படமாக பார்க்க முடியும்னா ஃபால்கன் படமாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ அப்படியே இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியுமே நான் சொல்லிடுறேன். இந்த படமே நம்ம ஜென்ரல் ராஸை சரௌண்ட் பண்ணி தான் போக போகுது. நம்ம ஜென்ரல் ராஸ் வந்து யூஎஸ்ஏ பிரசிடென்ட் ஆயிடுறான். அதே மாதிரி நம்ம கேப்டன் சாம் வந்து நம்ம ராஸ்க்கு வந்து துணையாக நிற்கிறான். ராஸ் ஏதாவது ஒன்று சொன்னான்னா அந்த ஆர்டரை வந்து இவன் செய்கிறான். ஏன்னா ராஸ் திருந்திட்டான் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இவன் வந்து அவங்க கூட வேலை செய்கிறான். ஜென்ரலாகவே இந்த படத்தில் எல்லா நாடுகளும் அந்த செலஸ்டியல் டியாமெட்டோட வளங்களை வந்து எடுக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது அந்த செலஸ்டியலுக்குள்ள வைப்ரேனியமோட ஸ்ட்ராங்கா அடமேட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து எல்லா நாடுமே வந்து அதை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஜென்ரல் ராஸ் வந்து சொல்றான், இந்த மாதிரி அடமேட்டியம் வந்து யாருமே மோனோபோலி பண்ண வேணாம், எல்லாருமே ஈக்குவலா அந்த வளங்களை வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி ராஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்காக எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். ஸோ அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ற அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம சாம், அதாவது கேப்டன் அமெரிக்கா, டோரஸ் அதாவது இப்போ நியூ ஃபால்கன், அதே மாதிரி ஐசையா அப்படின்றது வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர். அவனும் ஒரு பிளாக் மேன் தான். இவனை வந்து நீங்க ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீரீஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 3 பேருமே போயிட்டு அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ சடனாக ஐசையாவோட மைண்டை வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவனுமே வந்து ராஸை கொல்ல பார்க்குறான். ஐசையா வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் நம்ம ராஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டான். ஸோ அதனால தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரிவு ஏற்படுது. அதே மாதிரி இந்த மைண்ட் கண்ட்ரோல் ஈவெண்ட் வந்து நிறைய இடத்துல நடக்குது. இந்த செலஸ்டியலை ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ட்ரீட்டியுமே அதனால நிறைய இடத்துல ஸ்பாயில் ஆகுது. ஸோ கடைசியாக இந்த ட்ரீட்டி வந்து சைன் ஆகப்பட்டுச்சா, அதே மாதிரி நம்ம ராஸ் வந்து நல்லவனா கெட்டவனா, இந்த எல்லா பதிலையுமே வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து ஸ்பாயிலர் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இதை பற்றி பேச போகிறோம். இதில் வந்து ஏதாவது ஸ்பாயிலர் இருந்தால் இருக்கலாம், அதை கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட பாசிட்டிவாக எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த படத்தில் இவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ மோசமாக எதுவுமே எனக்கு தெரியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இந்த படத்தில் வர கொரியோகிராஃபி ஆஃப் ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. நானும் இதனை பேசிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த படத்தில் வர ஃபைட் சீனாக தூக்கம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இல்லை. அந்த கூட நம்ம சாம் அந்த மிசைலில் சர்ஃபிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த சீல்டில் யூஸ் பண்ணுற வேரியஸ் மெத்தட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே செமையாச்சு. ரொம்ப இனோவேட்டிவாக எடுத்திருந்தாங்க சில ஃபைட்ஸ்லாம். கூட நம்ம சைடு வைண்டர் வந்து சடனாக வந்து சாமை வந்து அட்டாக் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அதில் வர ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வர ஃபைட்டில் சாமை ரொம்ப ஓவர் பவர் பண்ணுறதா இருக்கட்டும்,
தெளிவாக காட்டுறாங்க. சாம் வந்து கேப்டன் அமெரிக்கா மாதிரி சூப்பர் சோல்ஜர் இல்லை, ஆனாலும் அவன் முயற்சி பண்ணுறான்றதை அந்த படத்தில் நல்லா காட்டுறாங்க. இன்னொரு எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன, ரெட் ஹல்க் ஃபைட். அந்த ரெட் ஹல்கை பார்க்கும்போது எனக்கு நம்ம பழைய ஹல்க் இன்க்ரெடிபிள் ஹல்க் எப்படி ஃபைட் பண்ணுவோம், ஆனால் அதே மாதிரி இருந்துச்சு. ஹல்க் ஸ்மாஷஸ் திரும்ப பார்த்ததுலேயும் ஒரு சந்தோஷம் தான். அந்த ஃபைட்டு என்ன தான் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. பட் ஓகே, ஏன்னா இந்த படத்தோட 8 நிமிஷம் ஒரு 9 நிமிஷத்துக்கு தான் அந்த ஃபைட் இருக்கும். பட் செமையாகவே கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட்டில். ஃபால்கனுக்கு இவனுக்கும் ஃபால்கன் எந்த ஏரியாலையும் ஓவர் பவர் பண்ணுற மாதிரியும் காட்டல. கடைசியில் ஒரு டாக்டிக்கலாக தான் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அது எண்டிங் எனக்கு லைட்டாக கொஞ்சம் இதான மாதிரி இருந்துச்சு. கூட நம்ம சாம் எப்போலாம் தோண்டு போய் இருப்பானோ அப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே பக்கி என்ட்ரி கொடுத்தான். பக்கி வந்து சொல்கிற ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதுவும் செமையாக இருந்துச்சு. பக்கியை திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அவன் தண்டர்போல்ட்ஸ் படத்தில் அவன் ஒரு மெயின் கேரக்டர் வரப்போகிறான். இது ஒரு சின்ன ஒரு கெமியாவாக கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பக்கியை திரும்ப பார்க்குறது. இதுமாரி ஓன் பாசிட்டிவ் சொல்கிற ஐசனு. இந்த உண்மை வந்து உங்களுக்கு கசக்குனாலும் ஃபால்கனோட ஷீல்டு யூசேஜ் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா விட பயங்கரமாகவே பண்ணியிருக்கான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து அவனோட சூப்பர் சோல்ஜர் சீரம் இல்லாத ஒரு குறையை வந்து அவன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஷீல்டோட யூசேஜை வந்து பயங்கரமாகவே பண்ணியிருக்கான் இவன். அதே மாதிரி இவன் வந்து வக்காண்டாவில் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இவன் வந்து வைப்ரேனியம் சூட் வந்து உருவாக்கிடுறான். ஏன்னா இவன் வந்து கண்டிப்பாக சூப்பர் சோல்ஜர் சீரம் இல்லாததுனால இவனுக்கு பவரே கிடையாது. ஸோ இவன் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா யூசேஜுக்குமே வந்து வைப்ரேனியம் வந்து இவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ் வந்து ரெட் ஹல்க். அவனை வந்து ஓவர் ஹைப் பண்ணதுக்கு அவன் வந்து ரியலாகவே அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கான். ஏன்னா ரெட் ஹல்க்கை வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வீக்காக காட்டவே இல்லை. ஈவன் அந்த வைப்ரேனியம் விங்கை கூட வைப்பான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் காமிச்சிருந்தாங்க. அந்த பழைய தண்டர் கிளாப்பு, அந்த ஹல்க்கு மாதிரி, அந்த பழைய இன்க்ரெடிபிள் ஹல்க் மாதிரி அந்த ரேஜ் எல்லாமே வந்து தரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம ஃபால்கனும் அதுக்கு வந்து குறைச்ச ஆள் கிடையாது. நம்ம ரெட் ஹல்க் வந்து என்னதான் ரேஜில் ஃபைட் பண்ணாலும் நம்ம ஃபால்கன் வந்து ரொம்ப காமாக ஃபைட் பண்ணுவான். எப்படி அந்த அட்டாக்ல வந்து தப்பிக்கலாம், எப்படி அந்த டாக்டிக் யூஸ் பண்ணி அவனை வந்து திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுக்கலாம், அந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா இந்த படத்தில் ரெட் ஹல்க்கை வந்து தோக்கடிக்கிறதே வந்து வைப்ரேனியோட யூஸ்னால தான். இந்த படத்தில் நம்ம ஃபால்கன் வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி பயங்கரமாக அடி வாங்கியிருப்பான். இவனுக்கு வந்து நிறைய டைம் வந்து கேப்டன் அமெரிக்காவை நம்ம ஏன் மாறணும், அதை விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுமே இவனுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும், நம்ம இந்த இடத்துல கிவ் அப் பண்ணால் நம்மள மாதிரி மேலே வர எல்லாருமே வந்து கிவ் அப் பண்ணுவாங்க, அதனாலேயே வந்து இவன் எல்லா விஷயத்துலையும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பான். இவனுக்கு கொடுத்த ரைட் மைண்ட் செட்டு, அதே மாதிரி இவன் ஸ்கில்லாக ஷீல்டு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இவன் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்தில் பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் குறைய சொல்ல முடியல அந்த இடத்துல. குறையே சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா எந்த ஒரு படமும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அதுலேயும் நிறைய குறைகள் இருக்கும், இதுலேயும் நிறைய குறைகள் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப மோசம்னு சொன்ன அளவுக்கு குறை இல்லை, ஆனால் குறைகள் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச குறை என்னென்னா லீடர் வந்து ஒரு சின்ன ஒரு வில்லன் மாதிரி காட்டாங்க. ஆனால் காமிக்ஸில் நீ பார்த்தோன்னா லீடர் வந்து ஒரு பெரிய வில்லனாக இருக்கும். கூட வந்து லீடருக்கு அந்த மைண்ட் கண்ட்ரோல் பவர் வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் லீடரோட லுக்காக இருக்கட்டும், அது பார்க்க என்னதான் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹாரர் இது கொடுத்தாலும் நம்ம அந்த பழைய காமிக் அக்யூரேட் லீடரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குடா. லீடரை வந்து கொஞ்சம் மோசமாக காமிச்சதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னன்னா, நம்ம லீடர் வந்து ஒரு ரிவெஞ்ச் டிரைவனாகவே போய்கிட்டு இருக்கான். அவன் வந்து அவன் மூளை வந்து என்னதான் அவனோட கெப்பாசிட்டியை தாண்டி பெருசாக வளர்ந்தாலும் அவன் இன்னும் அந்த ரிவெஞ்சுக்காக தான் அந்த மூளையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் கொஞ்சம் கிரேட்டர் காஸ்க்காக அந்த மூளை யூஸ் பண்ணும்போது அவன் கண்டிப்பாக லீடர் ஆவான். இப்போதைக்கு என்ன கேட்டால் அவன் லீடர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கான். அதனால அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ சொல்கிறது அப்படி யோசிச்சா கூட அந்த பழைய லுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்கடா. காமிக் அக்யூரேட் லுக் வந்து நமக்கு ஏற்கனவே லீக் ஆச்சு அந்த ப்ரோமோ ஆர்ட்டில், இந்த மாதிரி விஷயத்தில் அந்த மர்ச்சன்டைஸாக இருக்கட்டும், அந்த ஃபங்கோ பாப்பா இருக்கட்டும், அதில் நம்ம பழைய லீடரோட ஆர்ட் ஸ்டைல் வந்துச்சு. ஆனால் இது இந்த ஃபைனல் கட்டில் ஏன் வரல? இந்த படத்தையே கிட்டத்தட்ட ரீடேக் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதையும் மாற்றுறதுல வந்து தப்பில்லை. மேபி நான் சொன்ன அந்த ஒரு கெஸ்ஸிங் கூட கரெக்டாக இருக்கலாம். அவங்க வந்து ஃபுல் லீடர் ஆகும்போது அவன் மூளை இன்னும் பெருசாக வளர்ந்துருச்சு, அப்போ வந்து அவன் தலை அந்த காமிக் அக்யூரேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கூட அவன் உடம்புல லைட்டாக க்ரீன் தான் இருக்குது, அவன் இன்னும் ரொம்ப க்ரீனாக கூட மாறல. மேபி ஃபியூச்சரில் மாறலாம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ், சின்னதுன்னு சொல்ல முடியாது, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான். ஜியான் கார்லோ அவர் வந்து இந்த படத்தை சைட் வைண்டராக வந்திருப்பார். ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகன். அவர் வந்து எல்லாரும் மெக்னிட்டோ, டாக்டர் டூமா வருவார், நல்லா ஃபேன் காஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. படத்துலேயே ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்த சீனெல்லாம் நெருப்பாக இருந்துச்சு. ஆனால் அவர் இன்னும் பார்க்கணும், அது இன்னும் அவரை பெட்டராக காட்டியிருந்தாங்கன்னா ஃபியூச்சரில். இந்த ஒரு ஃபால்ட்டை நான் சொல்லவே மாட்டேன். அதேமாதிரி எனக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்குடா. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன கேட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஸ்லோவாக போகுது அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த படமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டீங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்தால் வரலாம். என்ன கேட்டால் இது ஒரு மிஸ்ட்ரி சால்விங் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும். இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் உட்காந்து உங்கள் ஃபோனு அதெல்லாம் பார்த்துட்டு இல்லாமல் படத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தோட டெப்த் வந்து புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது சுத்தமாக எனக்கு தோணுன விஷயம் தான், யாருக்குமே இப்படி தோணி இருக்காது. நான் இது கொஞ்சம் வீடாக தான் இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க லீடரையும் ரெட் ஹல்க்கையும் ஒரு சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி லீடரை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் அவன் தான் வில்லன்றதை காட்டாமல் காட்டியிருக்கலாம்.
ஏன்னா அந்த ரிவீல் அப்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு மாறிக்கலாம். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது லீடர் திரும்ப வந்துட்டாண்டா அது ஒரு தனி ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது இவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்களான்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஆனால் இந்த ஹைப்பே வந்து இவங்க லீடரு ரெட்டலுக்கும் வச்சு தாண்டா இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனே பண்ணாங்க. ஏன்னா சும்மா வந்து ஃபால்கன் படம் வந்து பாருங்கடா அப்படின்னு சொன்னால் எவனும் பார்க்க மாட்டான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து இவன் கேப்டன் அமெரிக்கா மாறினது பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷனல் எலிமெண்ட் வந்து கொடுத்தாதான் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஷாங்சிக்கு பண்ணாங்களா அபார்மினேஷன் வச்சு அந்த மாதிரி. ஆனால் அதில் வந்து அபார்மினேஷனில் ரொம்ப கம்மியான ரோல், ரொம்ப சின்ன ரோல், தேவையில்லாத ரோலாக கொடுத்தாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. ரெட்டலுக்கு வந்து சம்ம ரோல். லீடர் வந்து எனக்கு கேட்டால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் லீடரை வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இந்த படம் வந்து அவ்வளோ இதாக இருக்குது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆனால் லீடர் வந்து எனக்கு கேட்டால் இன்னும் ஒரு ஃபுல் லீடராக மாறல அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வருது. இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை நம்ம லீடர் சொல்லுவோம், இந்த மாதிரி அதர்ஸ் கிட்ட வந்து இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுவது, அது நமக்கு பச்சையாக தெரியும். சீக்ரெட் வார்ஸை தான் அவன் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, சீக்ரெட் வார்ஸ் நடக்க போகிற சம்பவத்தை தான் மென்ஷன் பண்ணுறான்னு புரியுது. பட் இருந்தாலும் ரொம்ப லேட்டாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சாங்களோன்னு எனக்கு ஃபீல் வருது. ஏன்னா இன்னும் நம்ம 2 படம் தான் இருக்குது, தண்டர்போல்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். அதுக்கப்புறம் நம்ம மல்டிவர்ஸ்குள்ளே தான் போகிறோம். மல்டிவர்ஸ் இல்லை, அது சாதா ஒரு எண்டே ஆக போகுது. சாதா எண்டாக போகும்போது ஏன்டா இந்த மாதிரியான சொல்கிறீங்க? இந்த படத்தில் வந்து இந்த படத்தை வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வச்சு இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்திருந்தா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். இப்போ முடிய போகிற நேரத்தில் நீ வந்து சொல்கிறியாடா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே மல்டிவர்ஸ்னால் என்னன்னு தெரியும். இவன் வந்து டீஸ் பண்ணுறது என்னன்னா இவன் வரப்போகுது அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சிருக்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை. என்னென்னா நம்ம டோரஸ், அதாவது நமக்கு இப்போ இருக்க நியூ ஃபால்கன், இவனை வந்து சோஷியல் மீடியாவில் நான் நிறையா பார்த்துட்டேன். ஒரு சைடு கிக்கா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கலாய்ச்சிருப்பாங்க. என்னை கேட்டால் அவன் அந்த அளவுக்குலாம் மோசமாக இவனை காட்டவே இல்லை. அவனுக்கே வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் இருந்துச்சுன்னே சொல்லணும். அவனுக்கு வந்து ஃபால்கன் ஆகக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமே கடைசியாக வந்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவனை வந்து ஒரு செம்மையாக டெவலப் பண்ணியிருந்தாங்க. நம்ம அயன்மேனோட தலையை வந்து தானோஸ் பிடிச்சிட்டு கத்தி வச்சு குத்துவாள். அதே மாதிரி நம்ம ரெட்டலுக்கு வந்து சாமோட தலையை பிடிச்சிட்டு இருப்பான். அந்த ஒரு சீன் எனக்கு ரெஃபரன்ஸ் இருந்தது. அதே மாதிரி நம்ம டோரஸ், அதாவது நியூ ஃபால்கன், அவன் வந்து அடி வாங்கி கீழே விழுவான். ஒரு சீனில் மிசைல் கிட்ட அடி வாங்கி கீழே விழுவான். அந்த சீன் வந்து எனக்கு லைட்டாக நம்ம வார் மிஷன் வந்து விஷன் கையில் அடி வாங்கி கீழே விழுற அந்த ஒரு ஃபீல் எனக்கு நல்லாவே கொடுத்தது. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் அயன்மேனை பார்த்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் நிறையா வந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு, சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம டிஎம்எத் இருக்கால, அவள் எட்டர்னல்ஸ் படத்தில் கடைசியாக வந்தான் 2021. அதுக்கப்புறம் நிறைய சீரிஸ் வந்துச்சு, நிறைய மார்வல் படம் வந்துச்சு. ஆனால் எதுலேயுமே அதை ரெஃபரன்ஸ் பண்ணவே இல்லை. இதில் தாண்டா அந்த டிஎம்எத்தை ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அப்படி ஒரு இடம் இருக்குது, அது ஒரு ஐலாண்டாகவே மாற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இதேமாதிரி ஒரு எட்டர்னல்ஸ் படத்துக்கு ஒரு சீக்வல் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது வரப்போகிறது இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீ ரொம்ப ஹைப்லாம் வைக்க வேணாம், மக்கள் நீங்களும் ஹைப் வைக்க வேண்டாம். ஸோ இந்த ரிவ்யூவில் நாங்கள் நிறைய பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ், அதே மாதிரி எங்களுக்கு இருந்த சில ஃபேக்ட்ஸு, அதே மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சது 1-2 சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு கேப்டன் அமெரிக்காவை இவனை பார்க்க பிடிக்குங்கன்னா ஒரு ஃபால்கன் படமாக பாருங்கள். அதே மாதிரி மக்கள் வந்து இது ரொம்ப ஹேட் பண்ணாங்க. அந்த ஹேட்டரை வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்குற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி உங்களுக்கு இருக்க பாசிட்டிவ், நெகட்டிவ் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, அதெல்லாம் வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Until then, Aidan and Louis signing off.